So hi Archana, hi Anita, Elizabeth Rani. Yes, okay Archana. So 5 minutes done. Okay Anita. So hi pa. So எல்லாரும் குவார்ட்டர்லி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? எஸ், குவார்ட்டர்லி ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் எப்படி போயிட்டு இருக்குப்பா? சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் டாப் 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ என்னென்ன கொஷின் பார்த்துருந்தோம்? டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ ராட் அபவுட்ஸ் இட்ஸ் சென்டர், ப்ரூவ் பேரலல் ஆக்சிஸ் தியரம், ஒர்க் எனர்ஜி தியரம், அண்ட் அடுத்தது மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை அ ஸ்ட்ரிங், வெர்டிக்கல் மோஷன் அண்ட் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். எத்தனை பேர் இந்த வீடியோஸை வந்து இந்த லைவை வந்து எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? அர்ச்சனா, அனிதா, எஸ், எலிசபெத் ராணி. ஸோ எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்கப்பா? ஓகே, ஸோ நீங்கள் இந்த செஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் உடனே போய் ரெஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா 5 கொஸ்டின்ஸ் எதெல்லாம் நம்ம குவார்ட்டர்லிக்கு கேட்கக்கூடிய ரொம்ப வாய்ப்புகள் இருக்கும், அந்த கொஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் தான், சரியா? ஸோ இந்த கொஷினை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எழுதுறது எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட், எக்ஸ்பிரஷன் ஃபார் ரோலிங் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன், அண்ட் அடுத்தது ரோலிங் அதோட ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன், அண்ட் அடுத்தது லிமிடேஷன்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். மேக்ஸிமம் இந்த 10th கொஸ்டின் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அதனால இந்த கொஷின் நிறைய வாய்ப்புகள் இருக்குப்பா கேட்க, ஓகேவா? ஸோ நம்ம இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இல்லைனா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து ஸோ ரெடியாக இருங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? 11th மாதவராஜ், 11th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ எல்லோரும் நோட் பண்ணியாச்சா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னென்ன கொஷின் எல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தேன் இல்லையா? இதை நோட் பண்ணியாச்சா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட். இது சாப்டர் 6லேருந்து, ஓகேவா? சாப்டர் 6 கிராவிடேஷன்லேருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின், சரியா? வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஏர்த்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் வைக்கிறேன், ஒரு பிளேஸ் பண்ணுறேன், சரியா? ஸோ இதுதான் நம்ம ஏர்த். ஸோ நம்ம ஏர்த்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன்ப்பா, சரியா? இந்த ஆப்ஜெக்டோட மாஸை வந்து எம்ன்னு சொல்கிறேன், இந்த ஏர்த்தோட மாஸை கேபிட்டல் ME அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகே? ஸோ இப்போது இந்த ஹைட்டில் தான் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் H. இப்போது இந்த இடத்துல நான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க போகிறேன் இந்த கொஷனில். ஸோ இந்த பிளேஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வாட் இஸ் G வேல்யூ விச் இஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதோட ஈக்குவேஷன் தான் நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் எனக்கு ஏர்த்தோட சென்டர். ஸோ ஏர்த்தோட சென்டர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம ரேடியஸ் ஆஃப் எர்த்துன்னு எடுத்துப்போமா? கரெக்ட். ஸோ இதை தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இந்த பாயிண்டில் ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஆல்டிடியூடில் நான் வேரியேஷனை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படி, வேரியேஷன் ஆஃப் ஜியை வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? G is equal to GME by RE square. இதுதான் எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஜென்ரல் ஈக்குவேஷன், GM by RE square. ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இப்போ எனக்கு ஒரு ஹைட்டில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன, அதாவது இந்த ஹைட்டில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? G டேஷ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ G டேஷ் எப்படி எழுதுவோம்? G இன்டூ மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை
ரேடியஸ் ஆஃப் த எர்த். சரியா? ஸோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த மாஸில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் பார்க்கணும். அப்போது ஹைட் என்னென்ன RE + H. ஸோ நீங்கள் அந்த டேர்மில் RE + Hன்னு ஆட் பண்ணணும். ஸோ RE + H the whole square அப்படின்னு எழுதணும். இதுதான் என்ன ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஆல்டிடியூட். ஏதாவது ஒரு ஆல்டிடியூடில் இங்கே வந்து நம்ம எடுத்துருக்கிறது இந்த பாயிண்ட். ஸோ எல்லாத்துக்கும் கிளியர்? ஸோ இதை ஃபுல்லாக நம்ம என்னென்னு சொல்லுவோம் RE அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இதை ஃபுல்லாகவே நம்ம என்னென்னு சொல்லுவோம் RE + H அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியர்? அனிதா, மாதவராஜ்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா G' எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த RE + H the whole square இருக்கு இல்லையா, இதில் வந்து REயை நம்ம வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ which is G' = GME / RE ஸ்கொயரை இல்லைன்னா RE டேர்மை வெளியில் எடுங்க. அப்போ RE 1 + H / RE the whole square காமனாக வெளியில் எடுத்தோன்னா இப்படி வரும். கரெக்டாக? ஸோ REயை மட்டும் நான் இந்த டேர்மில் இருந்து வெளியே எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்கொயரை பிரித்து எழுதுங்க. ஸோ GME / RE ஸ்கொயர் 1 + H / RE the whole square. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணும், இங்கே வந்து 1 + H / RE ஸ்கொயர். ஓகேவா? இது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் படி. இல்லைனா நான் இந்த டேர்மை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த டேர்மை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா 2 என்ன ஆகிடும் -2 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாற்றுவோம் G' = GME / RE ஸ்கொயர். ஸோ இப்போ அந்த டேர்ம் மேலே வந்துருச்சு அப்படின்னா 1 + அதே டேர்ம் H / RE -2 அப்படின்னு எழுதும். ஓகே, ஜஸ்ட் நான் அந்த டேர்மை மட்டும் மேலே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தது யூசிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் என்னப்பா, பவரில் இருக்கிற டேர்மை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் இங்கே பவரில் என்ன டேர்ம் இருக்குது -2 இருக்குது. -2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதில் -2 வந்துடும். அப்போ G' = GME / RE ஸ்கொயர் 1 - 2H / RE. கரெக்டா? ஸோ இதுதான் என்னது, எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் எனி ஆல்டிடியூட். எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட்டில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன எழுதணும், G = GME / RE ஸ்கொயரா. இதுதான் என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இதோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா, எனக்கு என்ன ஆகுது, ஸோ இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த டேர்மில் மைனஸ் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த டேர்மில் மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த G. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் மாற்றி எழுதிட்டோம். ஸோ G is less than G' அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஓகே, இதை G' எழுதியிருக்கோமா. ஸோ G' is less than G அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் இது என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது என்னோட ஈக்குவேஷன் அட் எனி ஆல்டிடியூட். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா G' வந்து எனக்கு மைனஸ் வந்தனால இந்த ஈக்குவேஷனை விட G' ரொம்ப கம்மின்னு எடுத்துக்கலாம். ஸோ G' is less than G which implies எனக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ண ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஏதாவது ஒரு ஆல்டிடியூட் நான் போகிறேன் அப்படின்னா, சப்போஸ் எர்த்லேருந்து நம்ம கொஞ்சம் ஆல்டிடியூட் மேலே போனோம் அப்படின்னா எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மி ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே கிளியராக ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எர்த். ஓகேவா? ஸோ எர்த்தோட மாஸை MEன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த எர்த்துக்கு மேலே நான் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறேன் அண்ட் அதோட மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை எம்ன்னு எடுத்துட்டோம். இப்போ சென்டர் ஆஃப் எர்த்லேருந்து நான் எர்த்தோட அந்த எண்டு வரைக்கும் என்னன்னு சொல்கிறேன், ரேடியஸ் ஆஃப் த எர்த்துன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, இதோட ஹைட்டை வந்து ஹெச்ன்னு சொல்லிட்டேன். அப்போ டோட்டலாக எனக்கு ரேடியஸ் இந்த மாஸ்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் த எர்த் வரைக்கும் ரேடியஸ் எனக்கு என்ன, RE + H.
கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாஸ் பாயிண்டில் தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அன் ஆல்டிடியூட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, gme/r². இப்போ இதே ஈக்குவேஷனை நம்ம அட் எனி ஆல்டிடியூடுக்கு அப்ளை பண்ணுறோன்னா இங்கே ஆர்க்கு பதில் RE + H த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த RE + Hல நம்ம REயை மட்டும் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 + H/REன்னு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த ஸ்கொயர் டேர்ம், இந்த டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே கொண்டு வரோம். ஜஸ்ட்டு ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த டேர்மை மட்டும் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே -2 ஆகிடும். பவர் வந்து நெகட்டிவில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் படி -2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு +H/RE வந்து -2H/RE ஆகிடும். ஓகேவா? ஸோ எனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் இது தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதணும், ஞாபகம் இருக்கா? இதுதான் என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஈக்குவேஷனோட எனக்கு இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு G' எப்படி இருக்குது, Gயை விட கம்மியாக இருக்குது. ஸோ விச் இம்ப்ளைஸ் எனக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? எஸ் பாலாஜி, தேங்க்யூ. ஸோ இது புரிஞ்சிச்சா? தீபக் சங்கர், மணிகண்டன், 11th ஸ்டாண்டர்ட். எஸ், கிளியர்? எல்லாருக்குமே கிளியராக? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. சாப்டர் 6ல் இருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஷினும் எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு கொஷினும் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே கிளியரா? நோட்ஸ் எடுத்தாச்சா அனிதா? ஸோ நோட்ஸ் எடுத்தீங்களா? எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்தீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட். ஸோ எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்ற கொஷின் விச் இஸ் சாப்டர் 6ல் இருந்து இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான், சரியா? ஸோ எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்ற டேர்முக்கு எத்தனை பேருக்கு டெஃபினிஷன் தெரியும்? எஸ்கேப் ஸ்பீட் எஸ்கேப் ஸ்பீட். ஓகே, எஸ்கேப் ஸ்பீட்னா என்னன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து ஏர்த்தில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் தூக்கி வீசுகிறேன். ஸோ தூக்கி வீசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீடில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஏர்த்தோட கிராவிடேஷனல் புல் இருக்கு இல்லையா? கிராவிடேஷனல் புல்னா என்ன? ஏர்த்தில் நான் எந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கி வீசினாலும் அது திருப்பியும் வந்து என்ன ஆகும், ஏர்த்துக்கே வந்துடும், கரெக்டாக? பட் ஆனால் அந்த புல்லில் இருந்து எஸ்கேப் ஆகிடும். என்னால் வந்து அந்த ஆப்ஜெக்டை தூக்கி வீசுகிறேன் அப்படின்னா திரும்பி ஏர்த்துக்கு அது வராது, அது வந்து ஏர்த்தை விட்டு விலகி போயிடும். ஸோ அந்த ஸ்பீடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஸ்கேப் ஸ்பீட், எஸ்கேப் வெலாசிட்டி. அதாவது த மினிமம் வெலாசிட்டி விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் டு த்ரோ இட் ஃப்ரம் இட்ஸ் கிராவிடேஷனல் புல். அதோட நம்மளோட கிராவிடேஷனல் புல்ல இருந்து வெளியே நம்ம வந்து தூக்கி வீசுகிறோம், சரியா? அதுதான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு எஸ்கேப் ஸ்பீட் அதோட வேல்யூ என்னென்னா 11.2 km/s. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. வாட் இஸ் த எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் கிராவிடேஷன், எஸ்கேப் ஸ்பீட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா 11.2 km/s. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இந்த ஸ்பீடில் தூக்கி வீசினீங்க அப்படின்னா அது அர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிரைவ் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இது பேசிக்ப்பா. ஸோ பேசிக்ஸ் வந்து இந்த கொஷினுக்கு முன்னாடி ஒரு பேசிக்ஸ் சொல்லிடுறேன். கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா எத்தனை பேருக்கு தெரியும்? 12mv². ஸோ அதே மாதிரி கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா, கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நான் கொஷின் போட முடியும். கண்டிப்பாப்பா ஃபுட் பேங்க் உங்கள் நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு கன்சிஸ்டன்ஸாக படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா நஜா? ஓகே. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? -gm1m2/r. இதுதான் ரெண்டுக்கான ஃபார்முலா. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் ஏர்த்தில் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 2 எனர்ஜி இருக்கும். என்னென்ன அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, சரியா? இதே இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து எர்த்துலேருந்து தூக்கி வீசிட்டேன், அது ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போது அந்த பாயிண்டில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது, சரியா? ஸோ இது ரெண்டும் இந்த டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஸோ வென் an
object is thrown with initial speed. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்பீட் விஐக்கு நான் வீசுகிறேன் ஓகேவா. தென் த இனிஷியல் டோட்டல் எனர்ஜி, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய இனிஷியல் டோட்டல் எனர்ஜி, அதாவது இனிஷியலாக நான் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி வீசுகிறேன் அப்படின்னா நான் கம்மி வெலாசிட்டியில் வீசுவேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன, அதை இஐன்னு சொல்லுவோம், விச் இஸ் அதோட கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும். ஜஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஆட் மட்டும் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து இனிஷியலாக ஒரு ஸ்பீடில் தூக்கி வீசுகிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து ரொம்ப தூரம் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ வென் an object reaches a height, ஸோ ஒரு ஹைட்டுக்கு வந்து எனக்கு போயிடுச்சு, அப்போ எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கும், ஒரு ஹைட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா EF is equal to half mvf². இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி சரியா. இதே அதே மாதிரி ஃபைனல் எனர்ஜி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டிக்கு போயிடுச்சு. அதே மாதிரி பொட்டென்ஷியல் எப்படி எழுதுவோம், ஒரு ஹைட்டுக்கு போயிடுச்சு கரெக்டாக. அப்போ கீழே RE + Hன்னு எழுதணும் ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து சில டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ ஆக போகுது. when an object reaches an particular height ஓகேவா, far away from earth, நீங்கள் எப்படி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா far away from earth ஓகேவா, its potential energy becomes 0 and height வந்து என்ன ஆகிடும், ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா ஹைட் இன்ஃபினிட்டி ஆகிடும் கரெக்டாக. இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆப்ஜெக்டை நான் ரொம்ப ஹைட்டில் தூக்கி வீசிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி 0 ஆகிடும், ஹைட் என்ன ஆகும், ரொம்ப தூரம் போயிடுச்சு, அப்போ ஹைட் இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஹைட் இன்ஃபினிட்டி அப்படின்னா இந்த இடத்துல 1/∞ 0 ஆகிடும். பொட்டென்ஷியல் எனர்ஜி 0னா எனக்கு இந்த எல்லா டேர்முமே எனக்கு 0 ஆகிடும்ப்பா. அப்போது EF is equal to 0, கைனெட்டிக் எனர்ஜியும் 0 ஆகிடும். அதனால இங்கே EF என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இது ஈக்குவேஷன் 2ஆக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 1ஆக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இனிஷியல் எனர்ஜி என்ன, ஃபைனல் எனர்ஜி என்ன ஓகே. ஸோ யாருக்காச்சும் டவுட் இருக்கா, நஜா டவுட் இருக்கா, மதரா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிலேட் பண்ண போகிறோம் சரியா, ஈக்குவேட் பண்ண போகிறோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ 1 is equal to 2 சரியா. ஸோ 1 is equal to 2 ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் சேமாக இருக்கும். ஸோ இதை தானே நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிலையும் சொல்கிறோம், இனிஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு இட்ஸ் ஃபைனல் எனர்ஜின்னு. எஸ். ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஹாஃப் இனிஷியல் எனர்ஜி வந்து எனக்கு half mvi² - gme/RE, ஃபைனல் எனர்ஜி என்னப்பா 0, அப்போது 0 ஓகே. இப்போ இந்த டேர்மில் நான் இந்த நெகட்டிவ் டேர்மை மட்டும் இந்த சைட் கொண்டு வந்தேன்னா half m v வந்து இனிஷியல் வெலாசிட்டியா, அதை நான் என்னன்னு சொல்கிறேன், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறேன். அப்போது VEன்னு எடுத்துக்கலாமா. ஸோ VE² is equal to gme/RE ஓகே, gme/RE. இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா. இப்போ எனக்கு இதில் நான் என்ன ஈக்குவேஷனில் என்ன கன்சிடர் பண்ணணும், எஸ்கேப் வெலாசிட்டி தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னா மற்ற எல்லா டேர்ம்ஸையும் ஆப்போசிட்டில் அனுப்புங்க. ஸோ விச் இஸ் VE² is equal to 2gme/RE, கீழே m வந்துடும். இந்த m வந்து எனக்கு இப்படி டினாமினேட்டருக்கு வந்துடும் கரெக்டாக. அப்போ m கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக எனக்கு 2gme/RE மட்டும் இருக்கும் கரெக்டாக. ஸோ எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா, acceleration due to gravity is
G is equal to GME by RE. கரெக்டா? இதுதான் கிராவிடேஷனோட ஃபார்முலா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிடேஷனோட ஃபார்முலா. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை நான் எப்படி எழுதுறேன்? G is equal to GME by RE into REன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் இந்த சைடு அனுப்புகிறேன். அப்போ GRE is equal to GME by RE. இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே எனக்கு GME by REன்னு வச்சுருக்கேன் இல்லையா, அதை நம்ம GREன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது சப்ஸ்டிடியூட் 3 இல்லைன்னா சப்ஸ்டிடியூட் 4 in 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? VE square is equal to GM by REக்கு பதில் எனக்கு GRE வந்துடும். அப்போ 2GRE. இப்போ இந்த ரூட் இந்த சைடு வந்துருச்சுன்னா V is equal to root GRE. இதுதான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன். ஓகேவா? கிளியர்? தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து புரியலையா? ஓகே, நான் ஒரு டைம் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலான ஈக்குவேஷன், அதாவது ஆப்ஜெக்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், புரியலன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் அகெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா? ஓகேவா? உச்சிட்டா கோபாலகிருஷ்ணன் நம்ம அகெயின் பார்க்கலாம். YRK மைண்ட் வாய்ஸ் எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை நான் இனிஷியலாக வந்துட்டு ஒரு ஸ்பீடில் தூக்கி வீசுகிறேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன? கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணி எழுதியாச்சு. இது கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன், இது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VI ஸ்கொயர்னு கொடுத்துருப்போம். VI ஸ்கொயர்னா என்ன? இனிஷியல் வெலாசிட்டி. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ரொம்ப ஸ்பீடில் தூக்கி வீசிட்டேன், அது ஒரு ஹைட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அதோட ஃபைனல் எனர்ஜி என்னவா இருக்கும்? சேம் ஈக்குவேஷன் தான், ப்ளஸ் ஹெச் மட்டும் போடணும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஹெச் மட்டும் போடும், ஏன்னா அது ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அகெயின் ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சுன்னா அதோட ஹைட் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சா? அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜியும் இன்ஃபினிட்டி, ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜியும் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் 0. அப்போ இந்த டேர்ம் எனக்கு ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஃபைனல் எனர்ஜி எனக்கு என்ன ஆகும்? 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி நான் இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் ஈக்குவேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஈக்குவேட் பண்ண அப்படின்னா இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி. இனிஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா, ஃபைனல் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ இதை வந்து மைனஸில் இருக்கிறது இந்த சைடு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ எனக்கு VE ஸ்கொயர் தான் வேணும். அப்போ m/2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ m/2 வந்துருச்சுன்னா m கேன்சல் ஆகிடும். ஸோ VE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ME by RE. இது வரைக்கும் கிளியர்? எஸ், இது வரைக்கும் கிளியரா கோபாலகிருஷ்ணன்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா என்ன? G is equal to GME by R square. இது ஜென்ரல் ஃபார்முலா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா. இப்போது இதை வந்து நான் RE ஸ்கொயரை இப்படி பிரித்து எடுத்திருக்கேன், RE into RE. இப்போது இதில் வந்து நான் ஒரே ஒரு RE மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ GRE is equal to GM by RE. இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த டேர்ம் மட்டும் எனக்கு GRE. கரெக்டாக? ஸோ GREன்னு எழுதியாச்சு. இப்போ VE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2GRE. இப்போ ஸ்கொயரை இந்த சைடு அமைச்சா ரூட் ஆகிடும். அப்போது எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √2. ஓகேவா? √2GRE. கிளியர்? இதுதான் என்னது? எனக்கு எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ், மை நேம் இஸ் தீபிகாப்பா. அஷ்மிகா. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டன். அஷ்மிகா, என் பேர் வந்து தீபிகா, உங்கள் பேர் என்னது? ஸோ அதான் உங்கள் ரியல் நேமா? காட், உஷிதா, உஷிஹா. ஸோ உங்கள் நேம்? நம்ம வந்து இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால எழுதணும். ஓகேவா? எஸ், ஸோ அதனால் எழுதியிருக்கோம் எப்படி. எஸ், ஆமாம் யுஷிதா. ஓகேப்பா, கிளியர்? சூப்பர் மேக்கலா. ஸோ அப்போ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே மதரா. ஸோ ஆல்ரெடி மதரா அப்படின்ற ஒரு நேம்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. கிளியர்? டன். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே.
ஸோ இப்போ இந்த டீட்டெயில் இன்னும் முடியலப்பா. இந்த v is equal to 2GREன்னு எழுதணும் இல்லையா, அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். சரியா? ஸோ என்ன சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, எனக்கு ரேடியஸ், யாராச்சும் ஏர்த்தோட ரேடியஸ் சொல்ல முடியுமா? ஏர்த்தோட ரேடியஸை யாராவால் சொல்ல முடியுமா? என்னது ரேடியஸ் ஆஃப் த ஏர்த் என்னதுப்பா? ஓகே மந்தரா. ஸோ ஏகப்பட்ட அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க போலையே, டக்குன்னு அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிட்டு வந்துடுறீங்க. வெரி குட் மேகலா. 6400 கிலோமீட்டர். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஜியோட வேல்யூ யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ. ஸோ ஜியோட வேல்யூ. ஹாய் ராகவ். ஜியோட வேல்யூ. எஸ் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ஜியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்படியே உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காம கொஞ்சம் வந்து ஆன்சருக்கும் கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? மேகலா, ராகவ் எல்லோரும் வந்து ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. யாருமே வந்து படிக்கிறதுக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியலையே. ஓகே. ஸோ குவார்ட்டர்லி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு டேட் கொடுத்தாச்சா 11th? எஸ் மதரா, இங்கே ஆன்சர் செக் பண்ணுங்கள் ஒரு டைம். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, எஸ்கேப் வெலாசிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதுதான் எனக்கு எஸ்கேப் வெலாசிட்டியோட வேல்யூ. ஃபார்முலா என்ன பார்த்தோம்? √2GRE. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி எதை டிபெண்ட் ஆகிருக்கு? எஸ்கேப் வெலாசிட்டி, சரியா? escape velocity depends on radius of earth, which is RE, radius of earth. கரெக்டா? எதால டிபெண்ட் பண்ணி இல்ல? escape velocity does not depend on சரியா? இல்லைன்னா independent of, இது எழுதினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. எஸ்கேப் வெலாசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு எப்போவுமே எஸ்கேப் வெலாசிட்டி ஆப்ஜெக்டோட மாஸ் டிபெண்ட் ஆகி இல்லை, ஒன்லி ரேடியஸ் ஆஃப் எர்த்தை தான் டிபெண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரியேட்டிவ் 1 marks கேட்பாங்க இதுலேருந்து. இப்போவே புக் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சொல்லுங்கள் அஷ்மிகா, என்ன டவுட்? ரியா மேம் வந்து ஒரு லைக் போயிட்டுருக்காங்க. ஓகேவா? உச்சிஹா. எஸ் ஆமாம் தெரியும்ப்பா. ஸோ எல்லாருமே வந்து இங்கே தானே இருக்கோம். எஸ் இது கிளியரா? ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ அப்படியே ஒரு ஹார்ட் இல்லைனா ஒரு ஃபயர் போடுங்க சாட்டில். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது போயிடலாமா? எக்ஸ்பிரஷன் ஃபார் ரோலிங் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன். ரோலிங் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன்ப்பா. ஸோ இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான். சரியா? ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் இது தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கணும். இதை வந்து பிளெயின் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த சர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு பாலை வந்து உருட்டி விட போகிறோம். ஸோ அதுதான். ஸோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பால் எடுத்துக்கிறோம். இதை ரோலிங் வீல், ரோலிங் பால் எதை வேணால் சொல்லலாம். ஸோ பர்ஃபெக்ட் சர்க்கிளாக எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து ஆர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாலோட ரேடியஸை வந்து நம்ம ஆர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் இதுதான் எனக்கு இந்த பால் மேக் பண்ணுற சர்ஃபேஸ் வந்து இதுதான். இதை பிளெயின் சர்ஃபேஸ் ஒரு சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்ஃபேஸில் இருந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சேன்னா இதுதான் எனக்கு நார்மல் பிளேன். ஓகேவா? நார்மல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து
எர்த்தோட மேக் பண்ணுறது என்ன கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் விச் இஸ் mg. இப்போ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை நான் ரெண்டு காம்பனெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று பேரலல் காம்பனெண்ட், அதாவது என்னோட சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்கிறது mg sin தீட்டா, அண்ட் அதே மாதிரி என்னோட சர்ஃபேஸ்க்கு இப்படி பர்பெண்டிகுலராக இருக்கிறது காஸ் தீட்டா. அப்போ mg காஸ் தீட்டான்னு எழுதணும். இதுதான் டயக்ராம். கிளியர்? இந்த டயக்ராமை நீங்கள் அப்படியே வரையணும்ப்பா. அண்ட் எனக்கு இந்த பக்கம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு பால் வந்து இப்படி ரோல் ஆகுது அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து பாலை நிறுத்த ட்ரை பண்ணும். கரெக்டாக? அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ எனக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இதை ஒரு ஆக்சிஸாக எடுத்துக்கோங்க. சரியா? இந்த பக்கம் ஆக்ட் ஆகுறது mg sin தீட்டா, இந்த பக்கம் ஆக்ட் ஆகுறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. சரியா? கிளியர்? ரெண்டுமே ஃபோர்ஸஸ். ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணுது? அந்த பாலை வந்துட்டு ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ அடுத்தது என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு let us assume a round object of mass m and radius r, சரியா, rolling down on an inclined plane. Clear? இப்படி ரோல் ஆகுது, என்ன ஆகாம? without slipping. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இந்த ரோலிங் ஆப்ஜெக்ட், இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த பாலுக்கு மேலே ரெண்டு ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகும். என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, the two force acting on the body. அதாவது இந்த பால் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று. சரியா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் எனக்கு ஆக்ட் ஆகிறது தான் கிராவிடேஷன், அதாவது இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதை நான் ரெண்டு காம்பனெண்ட்டாக பிரிச்சிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு காம்பனெண்ட் தான் எனக்கு இந்த பால் ரோல் ஆக ஹெல்ப் பண்ணுது. அதுதான் என்னது? mg sin தீட்டா. அப்போ இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன? mg sin தீட்டா. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் இந்த பக்கம், இந்த பால் ரோலிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுது இல்லையா, அது f. ஸோ இந்த பால் மேலே ஆக்ட் ஆகுறது இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ்? mg sin தீட்டா ஒன்று, f ஒன்று. சொல்லுங்கள் மங்கள் ஜெய்ஸ்வல், என்ன டவுட்? வெரி குட் மடரா, சூப்பர்ப்பா, கரெக்ட் நீங்கள் சொன்னது. தேங்க்யூ கோபாலகிருஷ்ணன். எஸ், ஆமாப்பா, சிஹெச்பி கரெக்ட் நீங்கள் சொன்னது. ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் எழுதிக்கணும். இப்போது இந்த பாலுக்கு நம்ம என்ன லா கன்சிடர் பண்ண போகிறோன்னா, நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma. இப்போ இந்த பால் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் என்னென்னு சொன்னேன்? ஒன்று mg sin தீட்டா ஒன்று, இன்னொன்று f ஒன்று. ஸோ mg sin தீட்டா இப்படி இருக்குது, விச் இஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன். பாலுக்கு எதிராக யார் இருக்காங்க? f இருக்காங்க. அப்போ mg sin தீட்டாவை நான் பாசிட்டிவில் எழுதிட்டு பாலுக்கு எதிராக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மைனஸில் எழுதிக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு ma. இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஒரு பால் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், விச் இஸ் டார்க். டார்க்கோட ஃபார்முலா என்ன? r இன்டூ f. டார்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா என்னப்பா? r இன்டூ கிராஸ் ப்ராடக்ட் f. இதில் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வெக்டாரை ரிமூவ் பண்ணிட்டேன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர்னா என்ன? ரேடியஸ். இங்கே ரேடியஸ் ஆஃப் த பால் ஆர்னு எடுத்தோம், எஃப்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸோ எஃப்னு எழுதிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டார்க். ஒரு ரொட்டேட்டிங்க்கு நம்மளுக்கு டார்க் என்னன்னு தெரியும். ஸோ டார்க் எப்படி மாற்றி எழுதலாம்? எஸ், டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு எழுதலாமா? ஐ அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆல்ஃபானா என்ன? ஆங்குலார் ஆக்சிலரேஷன். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த சாப்டர்லேயே ஈக்குவேஷன்ஸ் நிறையா படிச்சிருப்போம், அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் அப்படின்னு எழுதுவோம். அண்ட் அதே மாதிரி அடுத்தது ஐக்கு எப்படி எழுதுவோம்? ஐ இஸ் நத்திங் பட் mk ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் ஏ ஆர் ஆல்ஃபா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு எழுதலாம். இதில் ஆங்குலார் ஆக்சிலரேஷனை a/r எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், விச் இஸ் mk ஸ்கொயர் டாட் ஆல்ஃபானா a/r விச் இஸ் ஈக்குவல் டு rf.
சரியா? இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த f தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ f is equal to mk square a by இந்த r இந்த பக்கம் போயிடுச்சுன்னா r square. இது ஈக்குவேஷன் 3. இப்போ substitute equation 3 in 1. இது ஈக்குவேஷன் 2 பா. சரியா? இப்போ substitute equation 3 in 1. ஸோ ஈக்குவேஷன் 3-ஐ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? mg sin theta minus fக்கு பதில் mk square a by r square which is equal to ma. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா m காமன், ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ g sin theta is equal to a plus k square a by r square. கிளியர்? ஸோ இது எல்லாத்துக்குமே கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதில் வந்து எனக்கு ஏ, இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும், எஃப் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஈக்குவேஷனில் என்ன கேட்டிருக்காங்க? எஸ், கிளியர்? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏ காமனாக இருக்கா? ஸோ ஏ வெளியே எடுத்துடலாம். அப்போ ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ 1 plus k square by r square. ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 plus k square by r square. இதுதான் எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். கிளியர்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா இது எப்படி வந்துச்சுன்னு? ஸோ ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுலேருந்து ஃபைனலாக எடுத்தாச்சு. சொல்லுங்கள் மடாரா, என்னாச்சுப்பா? கிளியர்? ஸோ மற்றவங்களுக்கு வேற யாருக்கு என்ன டவுட் இருக்குப்பா? ஸோ நீங்கள் ஸ்பேம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹைட் ஆகிடும். சரியா? ஸோ மேக்ஸிமம் ஸ்பேம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ யார் திட்டினாங்க? அஷ்மிகா. ஸோ எந்த டவுட்னாலும் இங்கே போஸ்ட் பண்ணுங்க. மடாரா, கோபாலகிருஷ்ணன், கிளியர்? ஸோ வேற என்ன டவுட் இருக்கு? சரி, ஓகேப்பா. ஓகே அஷ்மிகா, ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் 10th ஓகே என்ன சொல்கிறீங்கன்னு தெரியும், நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் சயின்ஸ்க்கு. சரியா அஷ்மிகா? ஸோ சயின்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக கிளாஸ் 10th அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்க்ளைன்ட், எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன் பா. இது வரைக்கும் நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் ரோலிங் கொஸ்டின். 10th கொஸ்டின் வந்து ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ என்னது? ஆங்கிள் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான்ப்பா இங்கே பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? இந்த கொஷின் எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். பேரலல் ஆக்சிஸ் தியரம், ஒர்க் எனர்ஜி தியரம், மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங், ட்ரையாங்கிள், லா ஆஃப் அடிஷன். அதே மாதிரி வேரியேஷன் ஆஃப் ஜி, எஸ்கேப் ஸ்பீட். இந்த 6th சாப்டர்லேருந்து இந்த 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோலிங். ஸோ ஆக்சுவலி இது எப்படி வரணும்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும்
ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் சேம்னு ப்ரூவ் பண்ணுற கொஷின். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரோலிங் ஆஃப் இன்க்ளைன்டு பென் அண்ட் அரைவ் அட் தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன் அண்ட் இது 10th கொஷின். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி 4 கொஷின் பார்த்தாச்சு. ஸோ 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது இந்த கொஷின் ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னப்பா? ஃப்ரிக்ஷன் சொல்லுங்க. சோஷியல் பிச்சை முத்து என்னாச்சு? எஸ், கண்டிப்பாக. ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஸோ நம்ம ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இந்த சர்ஃபேஸில் ஒரு பிளாக் வச்சுக்கலாம்ப்பா. ஓகே, இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாக்குக்கு நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இப்படி, நான் கொடுத்து இப்படி இந்த பிளாக்கை இழுத்துட்ருக்கேன். ஸோ இந்த சைடு எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். கரெக்டாக? இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நார்மல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இது நார்மல். இந்த பக்கம் எனக்கு ஆக்ட் ஆகுறது என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போது இந்த நார்மலுக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் ஒரு ரிசல்டன் எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள் தீட்டா. ஓகே, ரிசல்டன் ஃபோர்ஸ் ஆர்ன்னு சொல்லுவோம். இப்போ இது எஃப் மேக்ஸ்னா இதுவும் எனக்கு எஃப் மேக்ஸ் தானே, which is static frictional force maximum. கரெக்டா? இப்போது இந்த ரிசல்டன்ட் ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லையா? எஸ், இந்த ரிசல்டன்ட் ஆங்கிள் தீட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன? the angle between the normal force and resultant force are of normal force and maximum frictional force. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா fx max அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? இது எல்லாத்துக்கும் கிளியரா? எஸ் சஹீர், ஹிந்தியில் பேசுகிறீங்க. ஹிந்தி தெரியாதுப்பா. ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழில் பேசுங்கப்பா. எஸ் முகேஷ், என்ன டவுட்? இது வரைக்கும் யாருக்காச்சும் தான் டவுட் இருக்காப்பா? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த டயக்ராமை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராமை மட்டும் நான் எடுத்து தனியாக வரைகிறேன். சரியா? ஸோ இந்த டயக்ராம் மட்டும் எடுத்து தனியாக வரைஞ்சிங்க அப்படின்னா இதை பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து நான் அதாவது இந்த பிளாக்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வடித்தேன். இது நார்மல் ஃபோர்ஸ். இதை பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். ரிசல்டண்ட்டை வந்து சீன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருந்தது என்னன்னு சொன்னால் எஃப்எஸ் மேக்ஸா. ஸோ இதுதான் தீட்டா, விச் இஸ் ஆரிஜின் ஆஃப் இல்லைனா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். கரெக்டாக? ரிசல்டன்ட் நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ரிசல்டன்ட், இதை நான் கண்டுபிடிக்கணும். விச் இஸ் ஏசி ஸ்கொயர் ஏஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்ட்? ஸோ அதே மாதிரி இங்கே எஸ் ஏபிப்பா. இது இங்கே ஏசி என்னது? ஆர் ஸ்கொயர். பிசி என்னது? இதுதான் பிசி, விச் இஸ் எஃப்எஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஏபி என்னது? ஏபி தான் எனக்கு நார்மல் ஃபோர்ஸ். ஸோ என். ஸோ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸோ ஆர் எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சிச்சா? இப்போ எனக்கு ஆர் வேணும். ஆர் ஸ்கொயர் எழுதியிருக்கோம். ஆர் வேணும்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதே ஆங்கிளுக்கு நீங்கள் டேன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு தெரியும். ஸோ விச் இஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்ன? எஃப்எஸ் மேக்ஸ் பை அட்ஜசன்ட் சைடு என்ன? அட்ஜசன்ட் சைடு வந்து என். இதுதான் அட்ஜசன்ட். ஸோ இதுதான் எனக்கு அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட் வந்து என்னது? என். அப்போது இங்கே எனக்கு எஃப்எஸ் விச் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இஸ் நத்திங் பட் மியூ எஸ் இன்டூ என்.
இது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா கரெக்டாக இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். விச் இஸ் மியூஎஸ். மியூஎஸ்னா என்னதுப்பா? மியூஎஸ்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? ஸோ இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை இந்த ஈக்குவேஷனை, ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட் 2 in 1. ஸோ 2 வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ tan theta is equal to mu fs maxக்கு பதில் mu s into normal divided by n இருக்கும். அப்போ n கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா tan theta is equal to mu s. ஸோ இதில் mu s தான் எனக்கு என்னது? tan theta. இதுதான் எனக்கு ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணுறது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சன்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். புரிஞ்சுச்சா? எஸ் சொல்லுங்க பிச்சை முத்து. 10th புரியலையே. 10thனா இது 11th பா. சரியா? 11th லைவ் தான் பார்த்துட்ருக்கோம். 11th லைவில் வால்யூம் 2ல் உங்களுக்கு 6 சாப்டர் வந்து குவார்டர்லிக்கு இருக்குது. வால்யூம் 1 ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டீட்டெயில் ஆன்சர். ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஸோ கொஷின்லேயே நான் எழுதியிருந்தேன் ஆங்கிள் ஆஃப் ஆரிஜினும் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆங்கிள் ஆஃப் ஆரிஜின் விச் இஸ் tan thetaன்னு வந்துருச்சு. ஸோ ஒரு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி அகெயின் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நம்ம ஒரு பிளாக் வச்சிடலாம். ஸோ அந்த பிளாக்ல இருந்து இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக கீழே, அப்போ இதை 2 காம்பனண்டாக பிரித்தேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஆகுது. சர்ஃபேஸ்க்கு பேரலல் இருக்கிறது mg sin theta, சர்ஃபேஸ்க்கு ஹரிசாண்டல் அதாவது வெர்டிக்கலாக இருக்கிறது mg cos theta. இப்போ எனக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு இப்படி பர்பெண்டிகுலராக வரைஞ்சேன்னா இது நார்மல், அண்ட் இந்த பக்கம் எனக்கு ஆக்ட் ஆகிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிடணும். இது டயக்ராம். இதை நீங்கள் வரைஞ்சிடணும். ஓகேவா? இதை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எனக்கு தெரியும் என்னும் mg cos thetaவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். 2 பேரும் ஈக்குவல் அண்ட் அதே மாதிரி mg sin thetaவும் fx maxும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ ரெண்டையும் நம்ம இப்படி ஈக்குவேட் பண்ணி எழுதியாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும்? fx max டிவைடட் பை n இஸ் ஈக்குவல் டு mg sin theta டிவைடட் பை mg cos theta. ஸோ அப்போ இங்கே mg கேன்சல் ஆகிடும். அப்போ fs max பை n இஸ் ஈக்குவல் டு sin theta பை cos theta tan thetaவா? tan theta. சரியா? ஸோ fs maxனா என்னன்னு சொன்னால் mu s into n. இங்கே பார்த்தோமே mu s into n divided by n is equal to tan theta. So இப்போ n cancel ஆயிடும். Again mu s coefficient of static friction is equal to tan theta. ஓகேவா? clear? yes? ஹாரிச் ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும். ஸோ இது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸோட ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணும்? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஒன்று. ரெண்டையும் வச்சு நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக். இந்த 2 ஈக்குவேஷனும் சேம்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, கையில் உலகநாதன் இன்னொரு டைம் பார்த்துடலாமா? ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும் இன்னொரு டைம் பார்த்துடலாமா? எனக்கு கொஸ்டின் என்ன? ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இல்லைனா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஹொரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு பிளாக்கை வச்சுருக்கேன். அந்த பிளாக்ல இருந்து எனக்கு நான் நார்மலாக வரைஞ்சது என்னன்னு சொல்கிறேன், நார்மல் ஃபோர்ஸ். இந்த பிளாக்கை நான் இப்படி புஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் எனக்கு நான் கொடுக்குற ஃபோர்ஸ், அண்ட் இப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கும் இந்த ஃபோர்ஸ்க்கும் இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட இந்த நார்மல் மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது? தீட்டா. இதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராமில் இருக்கிற இந்த பார்ட் ஏ, இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏபிசியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏபிசிக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஹைபாட்டெனியஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க.
நம்மளோட பித்தகாரஸ் தியரம். ஸோ பித்தகாரஸ் தியரம் என்னது? ஹைபாட்டனியஸ் சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இங்கே பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபியில் என்ன இருக்குது? என், பிசியில் எஃப்எஸ் மேக்ஸ் இருக்குது. ஸோ ஆர் தான் வேணும், ஆரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு டேன் அப்ளை பண்ணுங்கள். டேனுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட்டில் யார் இருக்கா? ஆப்போசிட்டில் எஃப்எஸ் மேக்ஸ் இருக்காங்க, அட்ஜசன்ட்டில் என் இருக்காங்க. ஸோ இதில் எனக்கு எஃப்எஸ் விச் இஸ் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டூ நார்மல். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு tan theta. அடுத்தது ஆரிஜின் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இல்லைனா ஆரிஜின் ஆஃப் ரீபோஸ்க்கு எப்படி பண்ணும்? ஒரு சர்ஃபேஸில் ஒரு பிளாக் வச்சுருக்கேன், அந்த பிளாக் எப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த பிளாக்குக்கு நார்மலாக கிடைக்கிறது நார்மல் ஃபோர்ஸ், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, அதாவது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே 2 காம்பனெண்ட்டாக பிரிச்சேன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போது இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல், இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல். ஸோ ஈக்குவேட் பண்ணி எழுதி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் சி. ஓகேவா? எஸ். ஸோ இன்றைக்கான 5 மார்க் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேவா? லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன், half mv square which is equal to mgh. ஓகேவா? ஸோ 10th டைம்மா 10th மேக்ஸிமம் உங்களுக்கு 6:45க்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும்பா பிச்சை முத்து. ஓகேவா? எஸ், எல்லாத்துக்குமே கிளியர்? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எந்த கொஷின் உங்களுக்கு வேணும்? ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் அடுத்தது பார்க்கலாமா, இல்லைனா 1 மார்க்ஸ் பார்க்கலாமா, இல்லைனா 2 and 3 மார்க்ஸ் பார்க்கலாமா அப்படின்றத நீங்கள் இந்த லைவோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, கிளியர்? ஓகேப்பா, கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ், பாய். ஸோ நெக்ஸ்ட் லைவில் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா?